ஆனா ஆனா காசு இல்ல, ஜூஸ் மட்டும் பார்த்து தரீங்கண்ணா. ஒண்ணு மட்டும் தந்தீங்கன்னா போதுங்க. ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது சின்ன கடை தான் வச்சிருக்காரு, ஆனா அவரோட மனசு பாருங்க, அந்த மனசு தான் சார் கடவுளு. அண்ணா என்கிட்ட காசு இல்ல, ஒரு ஜூஸ் மட்டும் பார்சலா தரீங்களா அப்படின்னு இவரு போய் கேட்டதும் ஒண்ணு போதுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே பாத்தீங்கன்னா கவரை எடுக்கிறாரு, ஜூஸ போடுறாரு, அதுவும் 2 கரண்டி தாராளமா ஊத்துறாரு. இந்தா தம்பி வச்சுக்கோ அப்படின்றாரு. அண்ணா என்கிட்ட காசுலாம் இருந்தது, இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த காசை வந்து எடுத்து கொடுக்க, ஆனா அவரு ஸ்ட்ரிக்டா இல்லப்பா முடியாது முடியாது வேணாம் அப்படின்ட்டாரு. அவரும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைய பாக்குறதுக்காக இந்த வெயில்ல நடு ரோட்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாருங்க. ராஜஸ்தானை சேர்ந்த இவரு ரோட்டோரமா ஒரு சின்ன ஜூஸ் கடை வச்சிருக்காரு. அது மூலியமா அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா உதவின்னு கேட்டு ஒருத்தர் வந்ததும் காசுலனா கூட பரவாயில்ல நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுதாங்க உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா கூட காசு கொடுத்தாலும் அட இந்த காசுலாம் எனக்கு எதுக்குப்பா வேணாம்ப்பா அப்படின்றாரு. இல்ல நான் இந்த காசை வச்சுட்டு வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. அட ஹெல்ப்லாம் நானே பண்ணிக்கிறேன்ப்பா அதெல்லாம் வேணாம்ப்பான்னு ஸ்ட்ரிக்டா மறுத்துட்டாருங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் காசையாச்சும் வச்சுக்கோங்க, நான் என்கிட்ட இல்லன்னு சும்மா தான் சொன்னேன், அதுக்குன்னு இந்த காசையாவது அக்செப்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா ஓகே சொல்லிருக்காரு. மிஸ்டர் கலர் கிட் விஜய் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அவருக்கு எவ்வளவு நல்ல மனசுலன்னு நிறைய பேரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.